வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பப்பாளி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த பப்பாளி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னா, செரிமானம், நம்ம உடம்புல செரிமானம் ஆகாமல் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வருது இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டோம்னா செரிமானத்துக்கு ரொம்ப உதவுங்க. சரிங்களா? இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், இரைப்பை பிரச்சனை, குடல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பப்பாளியை அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க இந்த குடல் சம்மந்தமான பிரச்சனைலாம் சரியாக போகுங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. இந்த பப்பாளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால விட்டமின் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் அந்த பப்பாளி பாதுகாக்குங்க. இந்த சீக்கிரமாக நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தோன்னா சில பேர்த்துக்கு சீக்கிரமாக ஆன்டிபயோட்டிக் கம்மியாக இருக்கிறதுனால உடம்பு சீக்கிரமாக பிரச்சனை நோய் வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனை வராமதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பப்பாளியில் கரோட்டின் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இதயம் பிரச்சனைக்கு சரி பண்ணுது. இதயம் சம்மந்தமான பிரச்சனையை இது சரி பண்ணுது. இது இதில் கொலஸ்ட்ரால் குறைக்கவும், ரத்த அழுத்த அளவை சரியாக பராமரிக்கவும் இது பப்பாளி உதவுது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை தடுக்குது. பப்பாளியில் உள்ள கெமிக்கல் கரோட்டினாய்டு இதெல்லாம் சேர்ந்து புற்றுநோயோடு எதிர்த்து போராடுதுங்க. இந்த புற்றுநோயை குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி ரொம்ப ரொம்ப உதவுது. அந்த பப்பாளி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்க இது அடிக்கடி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனை சம்மந்தமாக இருக்கிறவங்க இந்த பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா தோல் சம்மந்தமான நோய் எந்த நோயும் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதயம் பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனையும் வராது. எலும்பில் அதிகமாக விட்டமின் கே தேவைப்படும். அந்த விட்டமின் கே இந்த பப்பாளியில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த மாதிரி எலும்பு பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, இந்த அலர்ஜி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறவங்கலாம் இது பப்பாளியை சாப்பிட்டு வந்தோம்னா இது ரொம்ப கால் வலி, முட்டி வலி எதனால் வருதுன்னா எலும்பு பிரச்சனை சம்மந்தமாக இருந்தால் தான் இந்த முட்டி வலி, கால் வலிலாம் வரும். அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பப்பாளியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். சரிங்களா? இது கருவுறுதல், இனப்பெருக்க ஆரோக்கியம் இது எதுக்கு முக்கியமாக பயன்படுதுங்க. சரிங்களா? பப்பாளியை சாப்பிட்டு பயன்படும். நன்றி.